பெங்களூரோட கோட்டையிலே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெங்களூர அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். இன்னைக்கு வேற லெவலா இருந்தது. கடைசி ஓவர் திக் திக் நிமிடமா இருந்தது. டேவிட் மில்லர் ஒரு அதிரடியால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு வெற்றி வந்து பதிவு பண்ணி குடுத்துருக்காருங்க. இன்னைக்கு வந்து டாஸ் வின் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் முதல்ல நாங்க வந்து பவுல் பண்றோம் அப்படி டிசிஷன் வந்து அக்ஷர் பட்டேல் எடுத்தாரு. பிளஸ் அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச ஆர்சிபியை பொறுத்தவரைக்கும் ரொமாரியோ பிலிப் சால்ட் அண்ட் விராட் கோலி ஓப்பன் பண்ணாங்க. பிளஸ் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இன்னைக்கு ஒரு அதிரடியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது 2 பேருமே குடுத்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, 5வது ஓவர்ல லிங்கிடி ஓவர்ல பார்த்தீங்கன்னா, விராட் கோலி அவரோட விக்கெட்ட இழந்தாரு. பிளஸ் அதுக்கப்புறம் ஆர்சிபியோட பேட்டர்ஸ் யாரும் ஒரு பெரிய லெவல்ல சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆர்சிபியினை பொறுத்தவரைக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, டிம் டேவிட் வந்து பிலிப் சால்ட் 2 பேரும் சேர்ந்து ஒரு டீசென்டான ஒரு ஃபைட்டிங் ஸ்கோருக்கு கொண்டு போனாங்க ஆர்சிபியினை பொறுத்தவரைக்கும். அதனால 20 ஓவருக்கு அவங்களால 175 அப்படிங்கிற மாரி அடிக்க முடிஞ்சதுங்க. ஓகே 175ல இங்க பத்தவே பத்தாதையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, ஆர்சிபி அணிக்கு ஒரு நான் வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற அளவுக்கு புவனேஸ்வர் குமார் இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி குடுத்தாரு. நிஷாங்கோட விக்கெட், கருண் நாயர், சமீர் ரிஸ்வி அப்படின்ட்டு 3 பேத்தோட விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா, வெறும் 18 ரன்னுக்குள்ள எடுத்து பிளஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு பெரிய இடிய வந்து தலையில இறக்குனாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணாங்க. பிளஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் அண்ட் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் 2 பேரும் ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அந்த இடத்துல பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல போக ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஆஃப் செஞ்சுரி பதிவு பண்ணாரு ராகுல். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவரோட விக்கெட்டை வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனா போச்சு. 2 டீமுக்குமே ஃபேவரா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அக்ஷர் பட்டேல் வந்து நான் கொஞ்சம் கேம மாத்துறேன்ட்டு வந்து உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு அதிரடி காமிச்சாரு. பிளஸ் அது ரொம்ப நேரம் நிலைக்கவே இல்ல. அவருக்கும் ஒரு தசை பிடிப்பு காரணமா பிளஸ் அவரும் உள்ள போயிட்டாருங்க. இப்படி கேம் வந்து அவங்களா, இவங்களா யாரு வெற்றி அப்படின்லாம் போயிட்டு இருக்க தருணத்துல கடைசி ஒரு ஓவருக்கு 15 ரன் அப்படிங்கிற மாரி இருந்தது. பிளஸ் அந்த இடத்துல ரொமாரியோ சேஃப்ட் தான் வந்து கடைசி ஓவர் பவுல் பண்ணாரு. அப்பதாங்க கேம் ரொம்ப ரொம்ப ட்விஸ்ட்டா இருந்தது. பிளஸ் 2 பாலும் பார்த்தீங்கன்னா, ஃபுல் கண்ட்ரோலா பவுல் பண்ண ரொமாரியோ சேவட். அடுத்த 2 பாலுமே பார்த்தீங்கன்னா, மில்லர் 2 சிக்ஸ் அடிச்சு கேம ஃபுல்லா கண்ட்ரோல் கொண்டு வந்தாரு. கடைசி 19.5 ஓவர்ல ஒரு சிங்கிள்ஸ் அடிச்சு மேட்ச கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஆகணுங்க. இந்த வெற்றியின் மூலம் பார்த்தீங்கன்னா, பெங்களூரோட கோட்டையிலே போயிட்டு பெங்களூர அடிச்சிருக்காங்க. இது வேற லெவலா இருந்தது. இது அவங்களோட 100வது மேட்ச் பெங்களூர் நடக்கும் 100வது மேட்ச் பிளஸ் இந்த ஒரு முக்கியமான தருணத்துல ஒரு தோல்வியை தழுவியிருக்காங்க பெங்களூர் அணி. ஒரு மோசமான ஒரு இந்த பதிவு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு அருமையான ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே.